வணக்கம், நான் உங்கள் அருணோதயா. இந்த எபிசோடில் 2 கேள்விகளுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னுடைய குழந்தைக்கு, அதாவது ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாத குழந்தை. ஸோ பொதுவாக பேரண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தை வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? ரெண்டாவது, அது ஏங்க உங்ககிட்ட மட்டும் வந்து எல்லாமே சொல்கிறாங்க, என்கிட்ட என்னுடைய குழந்தை இவ்வளோ ஓப்பனாக இருக்கிறது இல்லையே. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட மட்டும் வந்து சொல்கிறது, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், அதுக்கு சொல்யூஷன் கொடுங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை வந்து எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அருணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் குழந்தை உங்ககிட்ட தான் இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க, ஏன்ட்டு கூட இதெல்லாம் சொன்னது கிடையாது, ஐ வாண்ட் திஸ் டு கண்டினியூ. இதில் என்ன அப்படின்னா, 1 year பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கும் அந்த பேரண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி திரும்ப என் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ சி த பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லைங்களா? நம்ம எப்படி பார்க்குறோங்கிற கண்ணோட்டம், உங்ககிட்டயாச்சும் சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சொல்யூஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே கொடுத்தது தான், இன்னும் வேறு ஒரு ஆஸ்பெக்டில், வேறு ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல ஃபீலிங்ஸை. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, தெரப்பி இருக்குது, ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி மூலமாக உங்கள் குழந்தையோடைய பேசிக்கான ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு கலர்ஸ் மூலமாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைங்க. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை டூல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷனை கொடுப்போம். இல்லை அவங்களுக்கே புரிய வைப்போம், கண்ணா நீ இதுதான் ஃபீல் பண்ணுற, இதுதான் உன்னுடைய தேவையாக இருக்குது, இதுதான் உன்னுடைய அடிப்படையான ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கவலையாக இருக்குது, இல்லை தேடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறையா சைக்காலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஒரு மெத்தட், எப்பெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்களோ, இல்லை வந்து when they feel blue, ஒரு மாதிரி சோகமாக, என்ன புரியுது, ஒரு மாதிரி எம்டியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து எழுதி ஒரு ஜாரில் போட சொல்லுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை கூட உட்காந்து ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் உட்காந்து என்னென்னலாம் எழுதியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். படிக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ நீங்கள் அதை வந்து பேசினாலே பல விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். யூ கேன் சிட் அண்ட் டாக் வித் யுவர் சைல்ட், சரிங்களா? ரெண்டாவது, ஒரு அம்மா வந்து ஷி எம்ப்ரேஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் த கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க டாட்டரும். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, எதுனாலுமே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிடுவாள், காலேஜில் இந்த மாதிரி நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நான் வெளியில் போயிருந்தேன், எங்கள் அம்மா இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு. நேரங்காலம் பார்க்காம உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு கால் பண்ணிடுவாள். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க அம்மா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்தாங்க கண்ணோட்டத்தில். ஸோ இதற்கு அவங்க அம்மா கிட்ட நான் கேட்டது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்டில் உங்கள் குழந்தைகிட்ட வந்து எல்லாம் சரியாக போய்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இது ஒரு பிரச்சனையாம்மா, இதெல்லாம் சரியாக போயிடும், ஒரு பதில். ரெண்டாவது பதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை, நீ தான் பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருப்ப. மூணாவது, இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா, நம்ம அப்புறமா பேசலாமான்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் அப்படிங்கிற அந்த டைம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த 3 விஷயத்தில் எதை நீங்கள் பண்ணீங்க? ப்ரீஜட்மெண்டெல்லாம் இருந்தீங்களா, இல்லை எப்போதுமே உங்ககிட்ட இருந்து வர ஒரு பதில் இது சரியாக போயிடும், எல்லாருக்குமே வர பிரச்சனை தான் இதுன்னு சொல்லியிருந்தீங்களா, இல்லை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய டைமை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்களா? என்னன்னு யோசிச்சு பாருங்கள். கலர் தெரப்பி மூலமாக, மியூசிக் தெரப்பி மூலமாக, அல்லது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம், அட்டென்ஷன், அதை கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில், ஏன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏன் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேறு என்னங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.